ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறத விட ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஜாப் போயிட்டுருந்தேன். என்னால் கரெக்டாக படிக்கவும் முடியல. எதுவும் வீடியோஸும் எடுக்க முடியல. ஓகே, இதுக்கப்புறம் திரும்பவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே 2 டேஸ் முன்னாடி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா புக்கு திருத்திய பதிப்பு 2020 இந்த புக்கு தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ நிறைய ரிவைஸ் பண்ணிட்டாங்க சிலபஸ். ஸோ அதனால் பிடிஎஃபையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல். மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பஸ்ஸில் நான் தூங்கிடுவேன், இல்லைனா வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன். ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், 1.5 ஹவர்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். ஸோ படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரியல, இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு படிக்காமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. திடீர்னு சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி அறைய திறக்கிற மாதிரி புக்கை ஓப்பன் பண்ணவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. தென் ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக மட்டும்தான் இது நான் பண்ண தப்பு. புக் நான் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கணும். பட் இட்ஸ் என்னோடய மிஸ்டேக் தான். நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது தான் நானே அதை நான் நல்லா நோட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதே நான் ரொம்ப லேட்டாக தான் நான் படித்தேன். என்ன மாதிரி இந்த ஸ்டூப்பிடான விஷயம்லாம் யாரும் பண்ணாதீங்க. படிக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ரிவைஸ் பண்ணியிருக்கும்போது புக்கு வாங்க முடியல. ஏன்னா எல்லாராலையும் வருஷம் ரிவைஸ் பண்ணுற புக்கை வாங்க முடியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் அதுதானே. அதனால் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் மொபைலில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ரிவைஸ் பண்ணியிருக்கும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் ஆகும், ஒரு சிலர் 3 to 4 5 இயர்ஸ் கூட எழுதிடுவாங்க. இன்னும் நான் 2021 படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் நான் குரூப் 4 எக்ஸாம் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எழுதினது. குரூப் 4 எக்ஸாம் 2024 இந்த இயர் தான் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டே நான் எழுதினேன். இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது, இனிமேல் ரெகுலராக படிக்கணும். இந்த ஹிண்ட் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் படிக்கவே போகிறேன், எக்ஸாமே எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பாடத்தை எடுத்து ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸில் ஆன்சரை டிக் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இது நான் கடையில் வாங்கினனால இந்த புக்கில் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் டிக் போட்டு இருந்தது. டிக் போடாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தரவாக நம்ம அந்த யூனிட்டை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு புரியும்.